ஹலோ மக்களை துளசி வச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மியும் எப்படியாவது இன்சூரன்ஸ் பணம் வந்துடும், அதை வச்சு அத்தையோட ஆப்ரேஷனை சிறப்பாக முடிச்சிடலான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ரகுவும் கேசவனும் சூழ்ச்சி பண்ணி அந்த பணத்தை அடித்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இதில் தெரிஞ்சுக்கிட்டா அஞ்சலியும் துளசியும் சேர்ந்த மாதிரி அவங்க தம்பிங்கள்கிட்ட போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி யார் நம்ம தியாவை கடத்தினாங்க அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான தேடுதல் வேட்டையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாட்டு மீனாட்சியோட அண்ணனை பார்த்துடுறாங்க. அப்படியே சரியா அடியில வெளுத்து வாங்கிடுறாங்க. ஒரு வழியா கடைசியில் நம்ம மீனாட்சி தான் எல்லாத்துக்கு காரணம் நம்ம வெற்றிக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம லக்ஷ்மி எப்படியாவது அவங்க அத்தை ரங்கம்மாளை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா சிவராமன் போட்ட இன்சூரன்ஸ் பணம் ஞாபகத்துக்கு வருது. எப்படியாவது அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ரகுவும் அந்த இடத்துல வந்து, என்னம்மா நான் இருக்கதை நீ மறந்துட்டியா? பாட்டிக்கு ஒண்ணுன்னா நான் அதை செய்ய மாட்டேன்னா என்ன இப்ப எல்லாம் நீ எதிர்பார்க்கறதே கிடையாது. என்ன நீ இந்த வீட்டை விட்டு ஒதுக்கிருக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு ரகுவும் பணத்தை கொடுக்குறாங்க. இதை நம்ம அஞ்சலி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் இப்படி செய்யக்கூடிய ஆளே இல்லையே, எதுக்கு இப்போ வந்து இங்கே ட்ராமா போட்டுட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலே நம்ம அஞ்சலி பார்த்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதை கிட்ட ரகுவும் என்னம்மா நீ இப்படி தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம், அதே மாதிரி உனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம், அதுக்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், இதில் சைன் போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி எனக்கு எதுக்குப்பா இந்த டாக்குமெண்ட்லாம், இனிமே வேண்டாம் எனக்கு இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரகுவும் சரி உனக்கு போடலைன்னா எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்குமே போடாண்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை கண்டிப்பாக நீ வாங்கி தான் ஆகணும், உனக்காக இல்லாட்டாலும் பாட்டிக்காக நான் செய்தது மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு பணத்தை லக்ஷ்மி கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம அஞ்சலியும் சரி அப்படின்னு சொல்லும் போது லக்ஷ்மி அந்த பணத்தை வாங்கி வச்சிடுறாங்க. ரேகுவும் சைன் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அஞ்சலிக்கு எதுவுமே புரியல. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அண்ணன் எல்லாம் இப்படி பண்ணக்கூட ஆளே கிடையாது, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. லக்ஷ்மி நம்ம அஞ்சலி கிட்ட வந்து பாத்தியா உங்க அண்ணன் பண்ணிருக்க வேலைய, அவன் கொஞ்சம் மனசு மாறிட்டான் போல, இப்பதான் அப்பா இல்லாத உடனே நம்ம தானே எல்லாம் பொறுப்பா போனோம்னு சொல்லிட்டு இப்படி வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்துல ரேகுவும் மனசுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி நடந்தாச்சு, நல்லபடியா அம்மா கிட்ட இருந்து சைன் வாங்கியாச்சு, இனி நேரம் அந்த பேங்க்ல கொண்டு போய் கொடுத்து இன்சூரன்ஸ் பணத்தை வாசமா வாங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ரேகுவும் கேசவனை சேர்ந்த மாதிரி அந்த பேங்குக்கு போறாங்க. அந்த ஆட்கள்கிட்ட அந்த சைன் பண்ண டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. அவங்களும் எங்க உங்க அம்மாவை காணுன்னு விசாரிக்கும் போது ஏதோ அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சமாளிச்சு விடுறாங்க. இதை நம்புற பேங்க்ல உள்ள ஆளும் சரி சைன் எல்லாமே கரெக்டா தானே இருக்கு, அவங்க பையன் தானே, அதனால அவங்கள்ட்டயே பணத்தை கொடுக்கலாம் சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துட்டாங்க. இது தெரியாத நம்ம அஞ்சலியும் பேங்க்ல உள்ளவங்ககிட்ட போன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்சூரன்ஸ் எல்லாம் நல்லபடியா கிளைம் ஆயிட்டுல, கரெக்டான டைம்ல பணம் கிடைச்சிரும்ல, செக் தருவேன்னு சொன்னீங்களே, நாங்க வந்து வாங்கட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அந்த ஆளும் இல்ல, ஏற்கனவே உங்க அண்ணன் இதை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே நம்ம அஞ்சலிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. இந்த விஷயம் எப்படி அண்ணங்களுக்கு தெரியும், அதை எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு குழம்பி போயிடுறாங்க. அந்த பேங்க்ல உள்ளவங்ககிட்டயும் நீங்க கரெக்டா தானே சொன்னீங்க, கரெக்டா எங்க அண்ணன் தான் தெரியுமா அப்படின்னு விசாரிக்கும் போது ஆமா அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாங்க, அதனாலதான் அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு புரிஞ்சு போயிடுது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நம்ம ரெஹானோட சூழ்ச்சி தான் இருக்குது. அன்னைக்கு வேற வந்து சைன் வாங்கிட்டு போயிட்டான், அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு, இவன் தான் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பானோன்னு கரெக்டா அது மாதிரி செய்துட்டான், அம்மாக்கே தெரியாம அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ல சைனை வாங்கிட்டான், இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சுனா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இப்ப பார்த்து அண்ணங்க இப்படி பண்ணாங்கன்னு அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், அதுக்கப்புறமா ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க, பாட்டிக்கு எப்படிதான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அஞ்சலி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம துளசி கிட்ட போன் பண்ணி அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அண்ணன் எல்லாம் வந்திருந்தான், அவன் ரொம்பவே நல்லவன் மாதிரி அம்மாவுக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு
ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு போனான். நான் இப்ப பேங்க்ல கேட்கும்போது பணம் எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் உங்க அண்ணங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஏன் தான் இந்த அண்ணங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது துளசியும், என்ன சொல்ற அஞ்சலி, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? ஏன் இவங்க இவ்வளோ ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்றாங்க? இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? கேசவன் கிட்ட ஏற்கனவே எவ்வளோ நாளாட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கேன். இன்னும் திருந்தாம இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்றாங்க. இப்போதைக்கு அம்மாக்கு எந்த விஷயமே தெரியாண்டா. ஏன்னா அவங்க வருத்தத்துல இருப்பாங்க. இதற்கு வீடு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இப்போதைக்கு சொல்லாண்டான்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அஞ்சலியும் முடிவு பண்றாங்க. துளசி அஞ்சலி கிட்ட வந்து சரி அண்ணங்களை பார்த்து எப்படியாவது பேசி விசாரிக்கலாம் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அஞ்சலி ரொம்பவே டல்லா இருக்கத கவனிச்ச நம்ம லக்ஷ்மி அவங்கள்ட்ட வந்து என்ன பேங்க்ல விசாரிச்சு அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டா, பணம் ரெடி ஆயிட்டான்னு கேக்குறாங்க. லக்ஷ்மி கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அஞ்சலி அப்படியே குழம்பி போய் நிக்கிறாங்க. எப்படியாவது அம்மா கிட்ட இப்போ உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது. இல்லம்மா பணத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கதான் இருக்காங்க. இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. லக்ஷ்மியும் ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாதுமா. நம்ம அத்தையோட உயிரை எப்படியாவது காப்பாத்திரணும். அவங்க தான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல, எவ்வளவு சீக்கிரமா இந்த ஆபரேஷனை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு, எப்படியாவது பணத்துக்காக அரேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துளசியும் அஞ்சலியும் சேர்ந்த மாதிரி அவங்க அண்ணன் கிட்ட போய் விசாரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு போறாங்க. ரகுவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி ரகு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்தீங்க? இவ்வளவு நாளாட்டி எங்களை எதிர்பார்த்தா இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் எங்களை பார்க்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கேசவன ரகுவும் இப்படி பண்றத கொஞ்சம் கூட நம்ம அஞ்சலி துளசினால தாங்கவே முடியல. நீ அப்பவே வீட்டுக்கு வரும்போது நான் யோசிச்சேன் அண்ணா, ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுவேன்னு, அதே மாதிரி நடந்துட்ட. உனக்கு அப்பா வச்ச பணம்ல இது உன்னோட பணம் கிடையாது. அதனால மரியாதையா இந்த பணத்துல தந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னதான் சொன்னாலும் ரகு கேட்கிற மாதிரியே இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிய செம அதிரடியா கண்டிப்பா தியா பாப்பாவை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடுதல் வேட்டையில ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாட்டு நம்ம வெற்றியும் சரி இந்த இடத்துல தான் இருக்கணும், அந்த இடத்த ஃபுல்லாவே தேடி பார்க்கும்போது கரெக்டா மீனாட்சியோட அண்ணன் கண்ணில் படுறாங்க. இந்த ஆளு தானே, எப்படியாவது இவங்கள ஃபாலோ பண்ணி பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி செம அதிரடியாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வழி அவங்கள பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியே வந்து இழுத்து வாங்குறாங்க. என்னை பார்த்து எதுக்கு நீ பயந்து உடனே? எல்லாத்துக்கும் காரணம் அப்போ நீ தானே அன்னைக்கு தியா பாப்பாவை கடத்தினது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ரவுடிங்களை எல்லாமே அரேஞ்ச் பண்ணது நீ தானே. எதுக்காக இப்படி பண்ண? உன் பின்னாடி யார் ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சரியா கேள்வி கேட்குறாங்க. மீனாட்சியோட அண்ணனும் கண்டிப்பா இந்த விஷயத்துல மீனாட்சியை நம்ம மாட்டி விடவே கூடாது அப்படின்னு உறுதியா இருக்காங்க. என்னதான் அடிச்சாலும் நம்ம வெற்றி கிட்ட உண்மையை சொல்ற மாதிரி இல்ல, வெற்றியை விடுற மாதிரி இல்ல. இதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஒரு ஆளும் இருக்காங்க. அது யாருன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி செமையா கேட்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம வெற்றிக்கு வீட்டுல உள்ளவங்க ஒருத்தங்கனால தான் தியாவுக்கு ஆபத்து வந்துடுது அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம வெற்றி யோசிச்சு பார்க்குறாங்க, வீட்டில் யாருனால ஆபத்து இருக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க தானே, தியாவை இப்படி கடத்துற அளவுக்கு கொடூரமானவங்க யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மீனாட்சிக்கு மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுறே சொல்லலாம். அந்த தியாவை கடத்தின இடத்துல மீனாட்சியும் இருந்தாங்க. இவங்கனால ஒரு சுமை ஆபத்து வந்திருக்கலாமோ, ஏற்கனவே துளசிக்கு அவங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு, அதனால கூட இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.